எங்கள் வாழ்க்கையில் ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அந்த ராஜ்யத்தில் ஒரு ராஜா இருக்கிறார். ராஜாவை முக்கியப்படுத்திங்கன்னா ராஜா சீன்ல வருவார், ராஜ்யம் வெளிப்படுதுங்க. நேபுகாத்நேச்சர் ஒரு சட்டம் போடுறார். என்ன சட்டம் போடுறாரா? ஒரு ராஜாவுடைய சிலையை வச்சு இந்த சிலையை எல்லாருமே வணங்க வேண்டும் என்று ஒரு சட்டம் போடுகிறார். இதுதான் நேபுகாத்நேச்சருக்கு இந்த ராஜ்யத்தை குறித்து ஒரு வெளிச்சம் அவரே வந்து பேசுகிறார். பெரிய சட்டம் போடுறாரு, எல்லாரும் வணங்கண்டு. அப்போ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இந்த 3 பேரும் அதை நாங்கள் வணங்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஏனென்றால் நாங்கள் ஒரு ராஜ்யத்தில் இருக்கிறோம், ஒரு ஜீவனுள்ள தேவனை எங்களை ஆராதிக்கிறோம். இந்த ராஜாவை தவிர வேற எந்த ராஜாவுக்கு முன்பாக நாங்கள் பவுடவுன் பண்ண மாட்டோம், சும்மா விஷ் பண்ணுவோம். ஆனால் முழங்கால் படியிட்டு சாஷ்டாங்கம் விழ மாட்டோம், எங்களை அடிமைகளை போல விழ மாட்டோம். இன்னைக்கு நாமும் ஒரு ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம், நமக்குள்ள ராஜா இருக்கிறார். இந்த ராஜாவோட ஆளுகையை தவிர வேறு எந்த ஒரு ஆளுகையோட வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அதாங்க தேவனுடைய நோக்கம். தேவன் எதை முக்கியப்படுத்துகிறாரோ அதை நீங்கள் முக்கியப்படுத்தினீர்கள் என்றால் புதிய அபிஷேகத்தில் வாழ முடியும், புதிய நிறைவுக்குள்ள வாழ முடியும். நான் வாழுகிற வாழ்க்கை 120 வருஷம் 150 வருஷமாக இருந்தால் கூட அதெல்லாம் அப்படி சொடக்கு விட்டது மாதிரி. காலங்கள்லாம் பறந்துருங்க. எனக்கெல்லாம் இப்போ தான் பிறந்தது மாதிரி இருக்குது. சில நேரத்தில் அந்த பழைய காலத்து நினைவுகள்லாம் பார்த்தோம்னா இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குது, இப்போ தான் ஸ்கூலுக்கு போனது மாதிரி இருக்குது, அரக்கல் டவுசரை விட்டு போட்டது மாதிரி தெரியுது. அப்படி அப்படி பறந்துருச்சு வயசு. நீ எவ்வளவு வருஷம் இருந்தாலும் கூட காலம் குறுகியது. இந்த குறுகின காலத்தில் நான் வாழக்கூடிய வாழ்க்கையை ராஜாவுக்கு முக்கியம் எதுவோ அதை அறிந்து உடைய நேரத்தையும் காலத்தையும் ராஜ்யத்துக்கு ஏற்ற விதத்தில் நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய நேரமும் ராஜாவுக்கு முக்கியமாக தெரியும். உங்களுடைய ஒரு நேரம் கூட அவர் வீணாக விட மாட்டாருங்க. பஸ்ஸுக்கு காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பஸ்ஸு காத்திருந்தேன் 1.5 மணி நேரம் பஸ் வரல, கார் கொடுத்து 1.5 மணி நேரத்தில் மதுரையை தாண்டி போக சொல்லிடுவார். உங்கள் நேரமும் உங்களுடைய காலமும் ராஜாவுக்கு முக்கியம்னா உங்களுடைய நேரத்தை காக்கக்கூடிய அத்தனை வசதிகளையும் வாய்ப்புகளையும் கர்த்தர் கொடுப்பார். இன்னைக்கு இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் ராஜாவுக்கு முக்கியம் எதுவோ, ராஜ்யத்துக்கு எது முக்கியம் எதுவோ அதை நினைச்சு பார்த்து செஞ்சீங்கன்னா எந்த நேரத்தில் எதை செய்யணும் என்ற பொருளாதார உதவிகளை ஒத்தாசையில் கொடுப்பார். வீணான அலைச்சலுக்கு உங்களை விலக்கி காப்பார். ஆனால் என் வாழ்க்கை என் நேரத்தையும் என் காலத்தையும் ஏன் இஷ்டப்படி நான் செய்வேன்னா உங்களை குறித்து ஒரு பொறுப்பெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. செத்தா பரலம் போலாம். உங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு காரியத்தையும் அவர் ரெஸ்பான்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ராஜாவுக்கு எது முக்கியம், ராஜ்யத்துக்கு எது முக்கியம் அப்படி நினைச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையின் ஆதாரமாக அவரே இருந்து பொருளாதார உதவிகளை அவர் செய்வார். உங்கள் நேரம் மிச்சமாகும், காலம் மிச்சமாகும், தெய்வீகமான இன்சைட்ஸ் உருவாகும். இது இதையே கேட்டுட்டு போறது இல்லைங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? நம்ம ராஜ்யத்திற்காக இருக்கிறோம். ராஜ்யத்துக்குள்ள தானே இருக்கீங்க, நீங்க அம்பாசடரா இருக்கீங்க, அப்படித்தானே? இங்க சாதாரண ஆள் இல்லைங்க, அம்பாசடருங்க. அம்பாசடர்னா பழைய வண்டி இல்லை, ஒரு பென்ஸ்ன்னு சொல்லுங்க, அது நீங்க வாங்கிக்கிங்க. ஆனா நீங்க அம்பாசடர் தான். அம்பாசடர்னா ஸ்தானாதிபதி, பரலோக ராஜ்யத்தினுடைய ஸ்தானாதிபதி. அது ஸ்தானாதிபதினா பரலோகத்தின் ராஜ்யத்தினுடைய எண்ணமும் சிந்தையும் தான் அவனோட பிரதானமானதாக இருக்கணும். உங்களுடைய ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடாது. அவருடைய ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறது செய்கிறது எல்லாமே மாறும். ஆட்டிடியூடு மாறும், செயல் மாறும். அப்போ உங்களை குறித்து அவருடைய கவனம் உங்கள் மேலே பதிய ஆரம்பிக்கும். உலகத்தில் எத்தனையோ ராஜாக்கள் இருந்தாங்க. ஏன் கர்த்தர் கோரேஸ் மேலே கவனம் செலுத்தினார்? கோரேஸ் ராஜ்யத்தின் மேலே கவனம் செலுத்தினான். நான் தெரிந்து கொண்ட தாசன்கிறாருங்க அவனை போய், ஒரு புரஜாதி ராஜாவை. ராஜ்யத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, ராஜாவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, நேரம் காலம் அனைத்தும் ராஜ்யத்துக்கு முக்கியம் கொடுத்து நிறைய நேரம் உங்களுக்கு மிஞ்சும். நல்ல வீடு இருக்கும், பிராமின் சொல்லுங்க, 2 காரு, லாங் டூருக்கு ஒரு காரு, லோக்கல்ல போறதுக்கு ஒரு காரு, ஒரு வசதியான காரு,
இதெல்லாம் கர்த்தர் ராஜ்யத்துக்குள்ள இருக்குங்க. ராஜாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா இவைகள்லாம் உங்க வாழ்க்கையின் பங்காக மாறும். அந்த சாத்ராக் மேஷாக் ராஜாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ராஜ்யத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எங்கள் வாழ்க்கையில் ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அந்த ராஜ்யத்தில் ஒரு ராஜா இருக்கிறார், அந்த ராஜாவை தவிர எதுவுமே கனப்படுத்த மாட்டாங்கிறான். அப்படின்னா தூக்கி தீயில போடுறாங்கிறான். தீயில போட்டோம்னா உள்ள போனோம்னா ராஜா உள்ள வந்தாருங்க. ராஜாவை முக்கியப்படுத்திங்கன்னா ராஜா சீன்ல வருவார், ராஜ்யம் வெளிப்படுதுங்க, ராஜ்யம் அப்படி ரிவீல் ஆகுதுங்க அந்த இடத்துல. தீக்குள்ள போனோம்னா செத்தான், அவ்வளவுதான். அதான் இயற்கை மண்டலத்தில் நடக்குது. ராஜ்யம் வந்த உடனே அதனுடைய ஒரு முடி கூட கருகல. ஏன்? ராஜா ஒருத்தன் ஆர்டர் பண்றான், ராஜ்யத்தை மதிக்கிறான்.